கேளுங்க நண்பர்களே. இந்த ஐபிஎல் 2026 முடிஞ்ச உடனே நம்ம டீம் இந்தியா திரும்பவும் களம் இறங்கி வெறித்தனமான ஆக்ரோஷத்தை காட்ட போறாங்க. ஆமாங்க, முதல்ல ஒரே ஒரு டெஸ்ட் போட்டி நடக்க போகுது. அதுக்கப்புறம் ஆப்கானிஸ்தான் கூட 3 போட்டிகள் கொண்ட ஒரு நாள் போட்டி தொடர் நடக்க போகுது. ஆனா அதுக்கப்புறம் தான் மக்களே மெயின் மேட்டரே இருக்கு. ஐபிஎல்க்கு முன்னாடி உலக கோப்பையை ஜெயிச்சு சாம்பியனா மிரட்டினாங்களே, அந்த நம்ம T20 டீம் திரும்பவும் மைதானத்துக்குள்ள சிங்கமா பாய போறாங்க. இந்த ஆட்டத்தோட ஆரம்பம் எங்க தெரியுமா? அயர்லாந்து நாட்டுக்கு எதிரான தொடர்ல இருந்துதான் ஆரம்பமாக போகுது. ஆமாங்க, இந்தியாவுக்கும் அயர்லாந்துக்கும் நடுவுல 2 போட்டிகள் கொண்ட T20 தொடர் நடக்க போகுது. நம்ம டீம் இந்தியா அயர்லாந்துக்கு சுற்றுப்பயணம் செய்ய போறாங்க. ஏன்னா அயர்லாந்து முடிஞ்ச கையோடு நம்ம டீம் இந்தியா இங்கிலாந்துக்கு போக வேண்டியது இருக்கு. இங்கிலாந்து போற அந்த அட்டவணை ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டதுதான். இதனால இப்போ ஒரு புது வழக்கமே உருவாயிடுச்சுன்னு சொல்லலாம். இல்லைன்னா ஒரு புது கலாச்சாரமே வந்துடுச்சுன்னு கூட வச்சுக்கோங்களேன். நம்ம இந்திய டீம் எப்பெல்லாம் இங்கிலாந்துக்கு T20 தொடர் இல்லைன்னா ஒரு நாள் போட்டி தொடர் விளையாட போறாங்களோ, அப்பெல்லாம் அயர்லாந்துல 2 மேட்ச் இல்லைன்னா 3 மேட்ச் விளையாடிட்டு போறாங்க. இதனால அயர்லாந்து கிரிக்கெட் வாரியத்துக்கும் ரொம்ப ரொம்ப பெரிய லாபமும் நன்மையும் கிடைக்குது. அப்படி பார்த்தா இப்போ அயர்லாந்து சுற்றுப்பயணம், அதுக்கப்புறம் அயர்லாந்து தொடர் முடிஞ்ச உடனே இங்கிலாந்து தொடர் காத்துக்கிட்டே இருக்கு. அங்க 5 T20 போட்டிகள் நடக்க போகுது. பாருங்க மக்களே, இங்க இருந்து தான் நம்ம டீம் இந்தியாவோட ஒரு புதிய T20 டீம் உருவாக போகுது. என்னங்க, இப்போ பயிற்சியாளர் கம்பீரும் தேர்வு குழுவும் சேர்ந்து ஒரு முக்கியமான மீட்டிங் நடத்தி இருக்காங்க. ஆமாங்க, பயிற்சியாளர் கம்பீரும் தேர்வு குழுவும் இந்த T20 அமைப்பை பத்தி விவாதிச்சிருக்காங்க. ஏன்னா T20 கிரிக்கெட்ல இப்போ சில பெரிய முடிவுகளை எடுத்தே ஆக வேண்டிய கட்டாயம் இருக்கு. ஒரு நாள் போட்டியும் டெஸ்ட் போட்டியும் எப்போதும் போல சாதாரணமாக போய்கிட்டே இருக்கு. ஆனா T20 மேட்ச்ல பெரிய அதிரடி முடிவுகளை எடுக்கணும். ஏன்னா இப்போ இருக்கிற நம்ம கேப்டன் சுத்தமா சொதப்பி ஃபெயில் ஆகி நிக்கிறாரு. கேப்டன் மட்டும் இல்லங்க, அவரோட குரூப்ல இருக்கிற மத்த பிளேயர்ஸும் சேர்ந்து மொத்தமா ஃபெயில் ஆகி சொதப்பி வச்சிருக்காங்க. அதனால அவங்களெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு எந்தெந்த பிளேயர்ஸ் இப்போ சூப்பரா விளையாடி மைதானத்துல தங்களோட வெறியை காட்டி தொடர்ந்து ரன்களை குவாரி குவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் டீமுக்குள்ள கொண்டு வரணும். அப்படி பார்த்தா T20ல ஒரு புதிய டீம் தான் இனிமே களம் இறங்க போகுது. ஆமாங்க, இப்போ ஹிந்துஸ்தானுக்காக T20 கிரிக்கெட்ல ஒரு புது டீம் மைதானத்துல இறங்குறத நீங்க பார்க்கத்தான் போறீங்க. இந்த 2 தொடர்லையும் வைபவ் சூரியவன்சியோட என்ட்ரி தட்ட முடியாம கன்ஃபார்மா நடக்க போகுது. ஆமாங்க, அயர்லாந்துக்கு எதிரான 2 போட்டிகள் கொண்ட T20 தொடர், அப்புறம் இங்கிலாந்துக்கு எதிரான 5 போட்டிகள் கொண்ட T20 தொடர். இந்த 2 தொடர்லையுமே வைபவ் சூரியவன்சி நீல நிற ஜெர்சியை போட்டுக்கிட்டு ஹிந்துஸ்தானுக்காக விளையாட போறதை நீங்க பார்க்கத்தான் போறீங்க. அவர் இந்த T20 டீமோட ஒரு முக்கிய அங்கமாக இருக்க போறாரு. சூரியவன்சியை முதல்ல இந்த T20ல தான் களம் இறக்க போறாங்க. ஏன்னா இதுவரைக்கும் வைபவ் சூரியவன்சி 50 ஓவர் போட்டிகள்ல எந்த அளவுக்கு அவரோட உடற்தகுதி இருக்கும், அவரால் 50 ஓவர் முழுக்க மைதானத்துல ஃபீல்டிங் பண்ண முடியுமா முடியாதான்னு ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா இப்போதைக்கு அவரோட வயசு ரொம்ப கம்மி தானே. அதனால இந்த விஷயங்களை எல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு தான் அவரை மெதுவா T20 அமைப்பு மூலமா டீம் இந்தியாவுக்குள்ள கொண்டு வந்து படிப்படியா அவரை ஒரு சிறந்த வீரரா உருவாக்க போறாங்க. அதனால வைபவ் சூரியவன்சி இந்த 2 தொடர்லையும் விளையாடுறது 100% உறுதி செய்யப்பட்ட ஒண்ணு. அது மட்டும் இல்லங்க, வைபவ் சூரியவன்சி தான் நம்ம T20 டீம்ல ஓப்பனிங் இறங்க போறாரு அப்படிங்கிறதும் தெளிவா தெரியுது. அப்படி அவர் ஓப்பனிங் வந்தாருன்னா இப்போ இருக்கிற அபிஷேக் சர்மா இல்லைன்னா சஞ்சு சாம்சன், இவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் தங்களோட இடத்தை காலி பண்ணி தான் ஆகணும். ஏன்னா சூரியவன்சி டீமுக்குள்ள வரும்போது அவரை கொண்டு போய் சும்மா பெஞ்ச்லயே உட்கார வைக்க முடியும். நீ இன்னும் 1 வருஷம் இல்லைன்னா 2 வருஷம் சின்ன பையனாரு, டீம் இந்தியா கூட சும்மா டிராவல் மட்டும் பண்ணு, அதுக்கப்புறம் விளையாட வைக்கிறோம்னு சொல்ல முடியுமா என்ன? அவரை நீங்க டீமுக்குள்ள எடுக்கிறீங்கனாலே அவர் கண்டிப்பா ஆடும் 11ல விளையாடியே தீருவாரு. சூரியவன்சி டீமுக்குள்ள வர்றாரோ இல்லையோ, கூடவே ஸ்ரேயாஸ் ஐயருக்கும் இப்போ ஒரு அதிரடி வாய்ப்பு கிடைக்க போகுது பாருங்க. ஸ்ரேயாஸ் ஐயர் அவரோட ஐபிஎல் டீம் பிளே ஆஃப் சுற்றுக்கு கூட்டிட்டு போக முடியாம போயிருக்கலாம். ஏன் ஃபைனல் வரைக்கும் கூட கூட்டிட்டு போக முடியாம தோத்திருக்கலாம். ஆனா ஸ்ரேயாஸ் ஐயர் ஒரு பேட்ஸ்மேனா இந்த வருஷம் ரொம்ப பிரமாதமா விளையாடி இருக்காரு. போன வருஷமும் நல்லா தான் பண்ணினாரு. ஏன் 2024லயும் கூட செம்மையாத்தான் விளையாடி இருந்தாரு. அதனால இப்போ கிரிக்கெட் நிர்வாகம் என்ன நினைக்குதுன்னா, ஸ்ரேயாஸ் ஐயரை திரும்பவும் T20 அமைப்புக்குள்ள கொண்டு வரணும்னு ஆசைப்படுறாங்க. ஏன்னா டெஸ்ட் கிரிக்கெட்ல இருந்து அவரை தூக்கிட்டாங்க. இப்போதைக்கு அவர் ஒரு நாள் போட்டிகள்ல மட்டும்தான் விளையாடிக்கிட்டு இருக்காரு. ஆனா இந்த T20 ஃபார்மட் இருக்கே, இதுல ஸ்ரேயாஸ் ஐயர் எதிர்காலத்துல நம்ம டீமை வழிநடத்துற ஒரு தலைவனா மாறுறதுக்கு கூட நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இப்போ வர்ற அதிரடி செய்தி என்ன தெரியுமா மக்களே? ஐபிஎல்ல ஒரு பேட்ஸ்மேனா சுத்தமா சொதப்பி ஃபெயில் ஆகி நிக்கிறாரு நம்ம சூரியகுமார் யாதவ். அவர் டீம் இந்தியாவுக்காக கடந்த 2 வருஷமா ஒண்ணுமே பண்ணாம சொதப்புனதுனால இப்போ மொத்தமா டீமை விட்டு வெளியே போக போறாரு. அவரோட இடத்துக்கு தான் இப்போ ஸ்ரேயாஸ் ஐயர் டீமுக்குள்ள வர போறாரு. என்ன கேட்டா இது ரொம்ப சரியான முடிவு. அவர் கண்டிப்பா வந்தே தீரணும். அது மட்டும் இல்லங்க, இன்னொரு முக்கியமான பிளேயரான ரஜத் படிதார் இப்போ டீம் இந்தியாவுக்குள்ள வர போறாரு. அவரால திலக் வர்மா டீமை விட்டு வெளியே போக போறாரு. ரஜத் படிதார் இந்த ஐபிஎல் சீசன்ல விளையாடின அந்த ஸ்டைல பார்த்தீங்களா?
அந்த முதலாவது குவாலிஃபயர் மேட்ச்ல குஜராத் டைட்டன்ஸ் அணிக்கு எதிரா அவர் காட்டின வெறியை இந்த திலக் வர்மாவால எப்பவாவது செய்ய முடியுமா? கண்டிப்பா பண்ண முடியாது. ஏன் இனிமே அவரால் எப்பவுமே பண்ண முடியாது. ரஜத் படிதாரோட வயசு ஒன்னும் இப்போ ரொம்ப அதிகமாகிடல. இன்னும் ஒரு 3, 4 இல்லைன்னா 5 வருஷம் அவரால் தாராளமா கிரிக்கெட் விளையாட முடியும். அப்படி இருக்கும்போது ஒரு பிளேயர் அவரோட உச்சக்கட்ட ஃபார்ம்ல சூப்பரா விளையாடிக்கிட்டு இருக்கும்போது அவரை டீமுக்குள்ள கொண்டு வராம வேற எப்ப கொண்டு வருவீங்க? அதை விட்டுட்டு தொடர்ந்து சொதப்பிக்கிட்டே இருக்கிற இந்த ஃபிளாப் பிளேயர்ஸ், அதாவது இந்த சூரியகுமார் யாதவோட குரூப் இருக்கு பாத்தீங்களா, அவங்களெல்லாம் முதல்ல டீமை விட்டு வெளியே தூக்கி எறியணும். அதனால மக்களே, இந்த மாதிரியான சில அதிரடி மாற்றங்கள் தான் இப்போ டீம் இந்தியாவுல நடக்க போறதை நீங்க பார்க்க போறீங்க. இந்த திறமையான பிளேயர்ஸ் எல்லாம் டீம் இந்தியாவுக்குள்ள வர போறாங்க. தொடர்ந்து சொதப்பி ஃபெயில் ஆயிட்டு இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாரும் டீமை விட்டு வெளியே போக போறாங்க. நண்பர்களே, நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த அதிரடி மாற்றங்கள் நம்ம டீம் இந்தியாவை திரும்பவும் ஜெயிக்க வைக்குமா? கமெண்ட்ல சொல்லுங்க மக்களே.